வந்தாரே ஆண்டவர், மனித ரூபத்தில் மறைந்த அருளவர். ஆபிரகாமின் கூடார வாசலில் ஆசீர்வாதம் பேசினார் கர்த்தர். 3 பேர் வந்து நின்றார் வெயிலில், முகம் குனிந்து வணங்கினான் நம்பிக்கையில். அப்பம் சுட்டான், கன்றை ஆயத்தம் செய்தான், அன்பின் விருந்தால் தேவனை போற்றினார். சாரா மகன் பெறுவாள் என்ற வார்த்தை சிரித்தாள். அவள் கூடாரத்தின் உள்ளே நின்றபோது சிரிப்பை கேட்டு கேட்டார் கர்த்தர். எனக்கு அசாதியம் ஏதும் மாம்ரே மரத்தடியில் வந்தார் ஆண்டவர், மனித ரூபத்தில் மறைந்த அருளவர். சிரிப்பை மாற்றி மகிழ்ச்சி செய்தவர், வாக்குத்தத்தம் நிறைவேற்றும் தேவன். சோதோம் நகரின் பாவம் உயர்ந்தது, அழுகுரல் விண்ணை எட்டி சென்றது. நீதியுள்ளவர் இருந்தாம் காப்பேன் என்றார், அன்பின் மனதை ஆபிரகாம் காட்டினார். 50 இருந்தால் காப்பீரா, 50 இருந்தால் மன்னிப்பீரா. 10 பேர் இருந்தாலும் காப்பேன் என்றார். நீதியும் கிருபையும் கலந்த தேவன். நண்பனை பேசினான் ஆபிரகாம், நம்பிக்கையால் நிறைந்த உரையாடல். பாவம் நடுவிலும் கருணிட்டு ஏறும் பிதாவின் இரக்கம் வெளிப்பட்டது. அருளின் குரல் அதுவே இல்லுருள் பிறகு மனித மனதை நீதியாய் வாழ்ந்திடு என் ஜனமே, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். மாம்ரே மரத்தடியில் வந்தாரே ஆண்டவர், நம் கூடாரத்திலும் வருவாரே அவர். சிரிப்பை சாட்சியாக மாற்றிடுவார், நம்பிக்கை வாழ்வை ஆசீர்வதிப்பார். மாம்ரே மரத்தடியில் வந்தாரே ஆண்டவர், மனித ரூபத்தில் மறைந்த அருளவர். ஆபிரகாமின் கூடார வாசலில் ஆசீர்வாதம் பேசினார் கர்த்தர். 3 பேர் வந்து நின்றார் வெயிலில், முகம் குனிந்து வணங்கினான் நம்பிக்கையில். அப்பம் சுட்டான், கன்றை ஆயத்தம் செய்தான், அன்பின் விருந்தால் தேவனை போற்றினான். சாரா மகன் பெறுவாள் என்ற வார்த்தை சிரித்தாள். அவள் கூடாரத்தின் உள்ளே நின்றபோது சிரிப்பை கேட்டு கேட்டார் கர்த்தர். எனக்கு அசாதியம் ஏதும் உண்டோ? மாம்ரே மரத்தடியில் வந்தாரே ஆண்டவர், மனித ரூபத்தில் மறைந்த அருளவர். சிரிப்பை மாற்றி மகிழ்ச்சி செய்தவர், வாக்குத்தத்தம் நிறைவேற்றும் தேவன். சோதோம் நகரின் பாவம் உயர்ந்தது, அழுகுரல் விண்ணை எட்டி சென்றது. நீதியுள்ளவர் இருந்தால் காப்பே என்றார், அன்பின் மனதை ஆபிரகாம் காட்டினார். 50 இருந்தால் காப்பீரா, 40 இருந்தால் பற்றிக்கிறார்.
என்று அழைக்கிறது மனித மனதை நீதியாய் வாழ்ந்திடு என் ஜனமே. நான் உன்னோடு இருப்பேன் என்றார். மாம்ரே மரத்தடியில் வந்தாரே ஆண்டவர் நம்